அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, தம்ப்நெயில பார்த்தால் எல்லாருக்குமே விளங்கிக்கும். சின்ன முதலீட்டில் பெரிய லாபம் கண்ட்ரோல் பிஸ்னஸ் தான் இது. நான் இன்றைக்கி சொல்லி தரப்போகிறேன். ஈஸியும் கூட, பிகினர்ஸ்க்கு இருந்தாலும் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ கஸ்டர்ட் புடிங் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தந்திக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இதை மாதிரி பெரிய சட்டியவங்களை மில்க் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் மில்க் மஸ்ட் இல்லை. உங்களுக்கு மில்க் பவுடர் ப்ளஸ் வாட்டர் ஆட் பண்ணி மில்க் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலும். அப்படி இல்லைன்னா கோகோனட் மில்க்கும் எடுக்கலாம். ஸோ அதுக்கு நான் சுகரும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். சுகர் வந்து டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த போகிறோம். நான் இதை வந்து வேறையாக வச்சுக்கொள்கிறேன். ஸோ இன்னொரு பவுலில் வந்து நான் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இது வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகிற சட்டியும் நான் இதை செப்பரேட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். நான் ஆல்ரெடி செஞ்சு வச்ச மில்க் மிக்ஸ்சர் தான் நான் இதுக்கு எட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 கப் எட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு போதாட்டி இன்னும் ஒரு கப் எட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லம்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாத மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மிக்ஸ்சரும் நல்லாவே திக்காய்க்கிற சுட்டியும் இன்னொரு கப் எடுத்துக்கொள்கிறேன். ஸோ நான் டோட்டல் 2 கப்ஸ் எடுத்துக்கிறேன். இதையுமே மிக்ஸ் பண்ணி வேறு உரமாக எடுத்து வச்சுக்கொள்ளுமா. ஸோ நான் வந்து இப்போ கஸ்டர்ட் புடிங்க செய்கிறதுக்கு நான் இப்போ அதுக்கேற்ற கப்ஸை வந்து நான் செட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். இந்த கப்ஸ் பார்த்தீங்கன்னா மினி சைஸ் கப்ஸ் தான். ஈச் கப் பார்த்தீங்கன்னா 11-12 ருபீஸில் மாதிரி வருது. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவில் எப்படி காஸ்ட் ஆகுதுன்னு பார்த்து உங்களுக்கு போய் செஞ்சு கொள்ளையிலும். ஸோ இதுக்கே லிட்டும் வருது. அதை நான் வீடியோ எண்டில் காட்டியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதை நான் புடிங் செய்கிறதுக்கு போதே கப்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் இப்போ புடிங் செய்கிறதுக்கு மில்க் மிக்ஸ்சர் எடுத்து நான் ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணின பிறகு நான் வந்து சுகர் ஈக்குவல் ஆகுறதுக்கு நான் சால்ட் எட் பண்ணிக்கொள்கிறேன். சால்ட் வந்து மஸ்ட் தான். சால்ட் எட் பண்ணுறது வந்து சுகர் வந்து ஓவர் ஸ்வீட்னஸ் காட்டாமல் சுகர் லெவல் வந்து மீடியமில் இருக்க தான் இதை நான் சால்ட் எட் பண்ணிக்கிறேன். அதோட வெனிலா எசன்ஸ் கொஞ்சமாக எட் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், மஸ்ட் இல்லை. ஸோ அதுவும் நல்லா ஸ்மெல் தரும். ஸோ அசட்டையும் நான் எட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி கொஞ்சம் மில்க் வந்து ஹொட்டாகி வந்த பிறகு நான் கஸ்டர்ட் மிக்ஸ்சர் எட் பண்ணிக்கொள்கிறேன். கஸ்டர்ட் மிக்ஸ்சர் எட் பண்ணிக்கிட்ட ஃப்ளேம் வந்து லோவில் வைக்க வேணும். அப்படி இல்லைன்னா மிக்ஸ் பண்ணும் போதே திக்காகிடும். அதோட மிக்ஸ்சர் எட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி கொண்டே வைக்க வேணும். அப்படி இல்லாட்டி லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். பாருங்கள், வீடியோவில் காட்டிக்கிறேன். ஸோ இது மாதிரி டக்குன்னு திக்காகிடும். அதே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே திக்காகின பிறகு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டே வைக்கணும். அப்படி இல்லைண்டா ப்ராப்பரான புடிங் டெக்ஸ்சர் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸ் ஆயிருந்தால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். ஸோ அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொன்னால் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு மிக்ஸ் பண்ணிக்க வேணும். மீடியம் ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் பண்ண வேணும். ஸோ இது மாதிரி நல்லா டெக்ஸ்சர் வந்தப்புறம் நான் இதை ஸ்டவ்லேருந்து இறக்கிக்கொள்கிறேன். நான் ஆல்ரெடி கப்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியே வச்சுட்டேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்டவ்லேருந்து இறக்கின உடனே நீங்கள் இதை மாதிரி கப்ஸில் பண்ணி எடுத்துக்கோங்க. கப்ஸில் வந்து ஒரு லைன் ஒண்டிக்கும். ஸோ அந்த லைன் வரைக்கும் நீங்கள் பண்ணி எடுத்தாலே போதும். எப்படி இல்லைன்னா புடிங் டெக்ஸ்சர் வந்து திக்காகிடும். ஸோ இது மாதிரி கப்ஸில் ஒட்டாவே போட்டுருங்க. கப்ஸ் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகாது. ஸோ உங்களுக்கு பயப்படாமல் செஞ்சு கொள்ளலும். ஓகே, ஸோ இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கன்சர்ட் ஃபேமிலி சேனலுடைய ஒரு பர்ஃபெக்டான வின்னிங் சான்ஸ் ஒன்று கிடைச்சிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கிவ் அவே கண்டெஸ்ட் உண்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். விருப்பமானவங்க உங்களுக்கு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கொள்ளலும். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது சின்ன ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் வந்து என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவும் கூட லிங்க்கில் போட்டிக்கிற வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிக்கணும். ஸோ அதோட கமெண்ட்டில் வந்து உங்களோட நேம், அதோட உங்களோட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ்ட நேமாக டெக் பண்ணிக்கோங்க. ஸோ வின்னர்ஸை வந்து நான் 2 சூஸ் பண்ணி ஏப்ரல் 12 வரைக்கும் டேட் தந்திக்கேன். ஸோ ஏப்ரல் 12 நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ வின்னர்ஸ்க்கு கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா
தேர்ட் பிளேஸ் வரவங்களுக்கு வந்து குலாப் ஜாமுன் 1 பாக்ஸ், அதில் 10 பீசஸ் இருக்கும். ஸோ செகண்ட் பிளேஸ்க்கு 1 பாக்ஸ் ஆஃப் ஃபஜ்ஜி ப்ரௌனீஸ், அதுலேயும் கூட 10 பீசஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் டின் சைஸில் வந்து ட்ரீம் கேக் நாங்கள் ப்ரைஸாக கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு விருப்பமானவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இது கன்ஸ் வித் ஃபேமிலி சேனலுடைய ரெசிபீஸை ட்ரை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சான்ஸ்ன்னு சொல்லிடும். ஸோ ஓகே, அதே மாதிரி நான் இந்த புடிங்ஸையும் கூட கப் பண்ணி செட் பண்ணிட்டேன், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அது செட் ஆகிற வரைக்கும் நான் இதை செல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சுட்டியும் நான் இதுக்கேற்ற லேபிள்ஸை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்வேன். இதில் லிட்டையும் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒயிட் கலரில் தான் வரும், அதுக்கேற்ற செட் லிட் தான் நான் தருது. ஸோ இது மாதிரி எந்த லேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் புடிங்கான லேபிள்ஸ் வந்து முடிஞ்சிட்டுது. ஸோ அதை சுட்டியும் நான் வந்து இதேந்து வேறு ரெசிபி வந்துட்டு லேபிள் எடுத்து மார்க் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இதுக்கு நான் செஞ்ச டேட், அதோடு சேர்த்து எக்ஸ்பைரி டேட், அதோட ப்ரைஸையும் போட்டு நான் இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 100 ருபீஸ்க்கு தான் செல் பண்ணுறேன். அதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 1 மந்த் நான் டைம் வச்சுக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ கப்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ஃபார்ம் ஆகின போகிறோம். நான் இதுக்கு கார்னிஷிங்க்கு கொஞ்சம் ப்ளம்ஸ் எட் பண்ணிக்கொள்கிறேன். ஈச் கப்பில் 4 ப்ளம்ஸ் வர மாதிரிக்கு எட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ப்ளம்ஸை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும் போதே உங்களுக்கு எட் பண்ணிக்கொள்ளலும். ஸோ நான் இது லாஸ்ட்டாக இன்றைக்கி எட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ ப்ளம்ஸையும் எட் பண்ணின போகிறோம். நான் இதை லிட்டால் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதை வந்து நான் ஷாப்ஸுக்கு தான் இன்றைக்கி போடுறதுக்கு செஞ்சுக்கிறேன். அதில் உங்களுக்கு நான் ஹாஃப் அமௌண்ட்டு தான் நான் இன்றைக்கி செஞ்சு காட்டிக்கிறேன். இன்னும் நான் நிறைய செஞ்சுக்கிறேன். ஸோ நான் அதை வீடியோவில் காட்டல. ஓகே, ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரணும், செல் பண்ணணும்னு சொன்னால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கிவ் அவே கண்டெஸ்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுற சான்ஸை பாருங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.